விஜயமங்கலம் வந்துட்டோம். விஜயமங்கலம் டோல்கேட்டு. இங்கேருந்து விஜயமங்கலம் பக்கத்தில் இருக்கிற குமரிக்கல் பாளையம், அங்கே இருக்கிற குமரிக்கலுக்கு போக போகிறான். கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். லாமான வராரு. அவ்வளோதான், நான் வண்டி ஏற போகிறேன். ஒரு 10-11 கிலோமீட்டர். இப்போ இன்னைக்கு பிளான் பண்ணி கடைசியில் 4-5 பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு கட்டாயம் 3 பேர் சரி கிளம்பி ஸ்டாப் பண்ணி போயிட்டு இருக்கோம். விஜயமங்கலம் தாண்டி கோயம்புத்தூர் ரோட்ல பள்ளக்கோட்டம் பாளையம், அது வந்து சர்வீஸ் ரோட கட் பண்ணி போயிட்டு இருக்கோம். மேம்பாலத்துக்குள்ள போக போறோம். மேம்பாலத்துக்குள்ள போக போறோம். இதெல்லாம் கட் பண்ணி போக போறோம். குமரிக்கல் பாளையம். ஆமா, நேரா போகணும். குமரிக்கல் பாளையம் பார்க்கலாம். பள்ளக்கவுண்டன் பாளையம். கோயில் எவ்வளவு பெரிய கோயிலா இருக்கும். கரெக்டு தான். இந்த பக்கம் தான் போகணும். கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். மேப்ல தான் போயிட்டு இருக்கோம். குன்னத்தூர் 6 கிலோமீட்டர், பெருங்கடை 20 கிலோமீட்டர். நல்ல ரோடு முடிஞ்சு போச்சு. நஞ்சன் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரோட்லயே அத்தனை ஸ்பீட் பிரேக்கு. சின்னதா ஒரு கோயில் இருக்கு, கருப்பசாமி கோயிலாட்டு இருக்கு. வரும்போது பார்க்கலாம் அந்த கருப்பசாமி கோயில. பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேப்ல ஒரு 200 மீட்டர் தான் காமிக்கிறேன். ரோட பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால திரும்ப வேற மேப் பார்த்து வேற பக்கமா தான் போகணும். வந்த வழியா ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அதே முனிசாமி தெரியல, கருப்பசாமி தெரியல, அங்கேயே வந்துட்டோம். அங்கே கிரிக்கெட் ஆட வந்த பசங்க எங்களுக்கு கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு போயிருக்காங்க. அந்த வழியா போயிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணி நல்லா ஒத்தடி ரோடு. அந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்குடா இது. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குடா. கீழே பாட்டி விட்டுறா. இந்த ரோடுக்கு சைடில் இங்கே வந்து ஜாயின்ட் அந்த இடத்த வழிகாட்டுறதுக்காக அந்த கிரிக்கெட் ஆட வந்தவங்க வந்து எங்களை கூட கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வழி அடைச்சதுனால எங்களுக்கு தெரியல. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். பாபு ஓடு. ஐயோ சார். பரவாயில்ல, நாங்கள் வந்த வழி அடைச்சிருந்ததால அந்த வழி என்ன பண்ணோம், போக முடியாமல் ஊர் சுற்றி போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கோயில்கிட்ட கருப்பசாமி கோயில்கிட்ட இருந்தோம். அப்போ கிரிக்கெட் ஆட வந்த அந்த 2 பசங்க வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு அதில் ஒரு தம்பி எங்கள் கூடயே வந்தார். அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அவர் அப்படியே அவங்க கிரிக்கெட் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டார். அந்த கோயில் வரைக்குமே கூட்டிகிட்டு வந்து அந்த கோயிலில் விட்டு அதுக்கப்புறம் போனார். நன்றி அந்த தம்பிக்கு. அந்த தம்பி வந்தங்காட்டியும் எங்களாலையும் அந்த வழி இல்லாத இடத்துல அப்படியே அந்த காட்டுக்குள்ளே பூந்து கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துட்டோம். வந்துட்டோம். குமரிக்கல் பாளையத்தில் இருக்கிற அந்த குமரிக்கல் பழமையான கல், அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஹைட்டா இருக்கு. என்னது இவ்வளோ பயங்கர ஹைட்டா இருக்கு. ஒரே கல். கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல இருக்கு. 20 அடிக்கு மேல இருக்கு நினைக்கிறேன். ஹைட் 34 அடியா மாடாடி. குமரிக்கல் 41 அடி அது கணக்கு. கீழ இருந்து அடி இதுல இருந்தா 6 அடி வந்து உடைஞ்சிருச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த கல். என்ன உன் பேரு? சசிகுமார். சசிகுமார். இந்த ஏரியாவா? சரி சரி. இந்த பையன் தான் அந்த இடத்த வந்து காமிச்சது.
கல் பார்த்தா நிறைய பக்கம் வச்சு ஓடிடுச்சு. தூரமாக தான் இருங்க, அப்போ நல்லா இருக்கும். அந்த மரத்துக்கு இருக்கு, அப்போ முழுசாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே போங்க பின்னாடி அந்த மரத்துக்கு போயிருங்க. இதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா கண்ணா? தெரியாது. இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க? குமரிக்கல். ஆயிரம் கேட்டுக்கலாம். ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. வர வண்டி இருக்க போகிறோம், அவங்க நம்பர் வாங்கிக்கிறேன். அப்படியே சுற்றி எடு கணக்கு. குமரிக்கல் பாளையம், அதில் இருக்க இந்த பெரிய குமரிக்கல் இத்தட ஒரு 30 அடிக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் ஹைட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, இந்த எதுக்காக நட்டுருக்காங்க. சாமியை வச்சு கும்பிட்றாங்க. குமரிக்கல் பாளையத்தில் இருக்கிற குமரிக்கல் கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும் இந்த கல். 34 அடி. ஆமாம், இங்கே சாமியாக வச்சு கும்பிட்டுருக்காங்க. வேற தெரிஞ்சவங்க இதை பற்றி தகவல் சொல்லுங்க, எனக்கு அந்த மாதிரி தகவல் தெரியல. ரொட்டேட் பண்ணு. தமிழ்நாடு அளவில் இந்த கல் வந்து இதுதான் பெருசு. எப்படி நிறுத்தியிருப்பாங்க. தலை வந்து உடஞ்சிருச்சு, ஒரு 4-5 அடி கல் உடஞ்சிருச்சு. ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பெரிய கல். இதை பற்றின தகவல் யாராவது தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த குமரிக்கல் பாயத்தில் குமரிக்கல் வந்து பார்த்தாச்சு, ரொம்ப பழமையான கல். ஒரு 34 அடி ஹைட்டில் இருக்கு. அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பாபு, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? ஆமா, அடுத்த இடத்துக்கு போவேனா? அடுத்த இடத்துக்கு போகணுமாடா? இதே பொழப்பாடா? இதே 1.5 மாசம் கழிச்சு இப்பதான் 1.5 மாசம் கழிச்சா? ஏன், என்னாச்சு? என் வாய் கலராது. பாபு, இனிமேல் வந்து டிராவல் கன்டினியூவா பண்ணுவோம். சரி, ஓகே. இல்ல, இந்த இதை பத்தி கூகுள்ல போட்டிருக்கேன், என்ன சொல்லு பார்க்கலாமா? சரி, சொல்லு. குமரிக்கல் பாளையம் என்பது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம். இங்கு குமரிக்கல் என்ற 3000 ஆண்டுகள் பழமையான இந்தியாவிலேயே மிக உயரமான ஒற்றை கல்லான நடுகள் உள்ளது. இந்த ஊரில் இறந்த வீரனுக்காக நடப்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் இப்பகுதி பெருங்கற்கால வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும். இது வீரர்களின் நினைவாக நடப்படும் நெடுகள் வகையை சார்ந்தது. தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படும் சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடம் வந்து திருப்பூர் மாவட்டம், ஊத்துக்குடி வட்டம், குமரிக்கல் பாளையம் கிராமம். பழமை வந்து சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சிறப்பு ஒற்றை கல்லாலான இந்தியாவிலேயே உயரமான நடுகள், 26 அடி உயரம். வரலாற்று முக்கியத்துவம் வந்து போரில் மரணமடைந்த வீரனை குறித்து பெருங்கற்கால ஈம சின்னம், அதாவது நெடுங்கல் அல்லது நடுகள், தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகழ்வாய்வு செய்ய கோரிக்கைகள் எழுந்துள்ளன. நடுகள் இந்த வந்து 3000 வருஷம் பழமையான கல்லு கூகுள்ல போட்டிருக்கு. ஆனா நாங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சு வரலாம். ஆனா ரொம்ப பழமையான நடுகள் இது. வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். கிளம்பலாம், அடுத்தது பார்க்கலாம். பாய் பாய் பாய்.